அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகவும் மகிழ்ச்சியும் நல்ல மாற்றங்களும் நிகழும் நாளாக அமையட்டும். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மதுரையில் தாங்க. மதுரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு பிஸியான ஒரு பிளேஸாக தான் அது இருக்குது. நம்ம போகிற நேரம் எப்பயுமே ஒரு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதோடு இங்கே இருக்கக்கூடிய வைகை ஆறு கொஞ்சம் தண்ணி இருந்தது. அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது, நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. சில நேரங்களில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணியே இருக்காது, அங்கங்கே குளம் மாதிரி தேங்கி தேங்கி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, மதுரைக்கு நம்ம எப்போ வந்தாலுமேவோ அதனுடைய சுற்றி இருக்க கோயில்கள்லாம் நமக்கு தன்னால் ஞாபகத்துக்கு வந்துடுங்க. முக்கியமாக மீனாட்சி அம்மன் கோயில், பாண்டி முனீஸ்வரர் அவருடைய கோயில், அப்புறம் நம்ம பழமுதிர்ச்சோலை, அழகர் மலை, முக்கியமாக நூபுரகங்கை அம்மன் கோவில், பக்கத்தில் உள்ள மடப்புறத்து காளி, இப்படி பல கோயில்கள் நமக்கு தன்னாலே ஞாபகத்துக்கு வந்துடுதுங்க. ஆமாங்க. அங்கே வந்தாலே ஏதாவது ஒரு சின்ன கோயிலுக்காவது போயிட்டு வர்ற மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம வர்ற வழியிலேயே இருந்துருது. அதோடு இந்த ஆறு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியோடு ஓடிக்கிட்டு இருந்தது. அதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சில நேரங்களில் வெயில் காலில் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியெல்லாம் இருக்காது. இப்போ கொஞ்சம் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பார்க்குறதுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. அதோடு நம்மளும் சரி போயிட்டு இவ்வளவு ஞாபகமும் எப்போ போனாலுமே மதுரை போனாலுமே இங்கே போகணும் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேஸ் உள்ள இடமா மதுரை இருக்குதுங்க. சரிங்க. நாங்கள் இந்த மதுரையை பார்த்துட்டு வந்துட்டோம். சரி, நீங்கள் எப்பயாவது அங்கே போனீங்கன்னா ஏதாவது பக்கத்தில் உள்ள கோயில்களுக்கு, இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சமான இடத்துக்கு, காந்தி மியூசியம் இருக்குது, அதே மாதிரி நாயக்கர் மஹால் அவங்களுடைய அந்த இது இருக்குது, எல்லாமே போய் பார்த்துட்டு வாங்குங்க. சரிங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கின்றேன்.